Hello friends, welcome back to Easy Tips channel Tamil. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா saree எப்படி வந்து வர்க் பண்றது அப்படி தான் பார்க்க போறோம். சோ saree எல்லாருமே வர்க் பண்ண தெரியும். எல்லாமே கட்டறாங்க. ஆல்மோஸ்ட் சவுத் இந்தியன் அப்படினாலே saree நல்லா கட்ட தெரியும். அது ஒரு சிலருக்கு வந்து இப்போதான் பிகினிங் ஸ்டேஜ்ல இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து குண்டா இருப்பீங்க. சோ இந்த வீடியோ பர்టిక్యులரா பாத்தீங்கன்னா குண்டா இருக்கறவங்களுக்கு எப்படி கட்டினா வந்து ரொம்ப ஸ்லிம்மா தெரியும் அப்படின சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நான் வந்து சொல்லி தரேன். சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு சின்ன டிப்ஸ்லாம் சொல்லிப்பேன். சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா லீனா காட்டும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படியே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ் நான் இப்போ வந்து ரெடி ஆகிட்டேன் சாரியோட. ஸோ இன்றைக்கி நான் வச்சுருக்க சாரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பனாரசி சாரீ தான். ஸோ இது பனாரசி அப்படின்றதுனால கொஞ்சம் புஃபும் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் தான் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி காட்டுறேன். ஏன்னா அதுதான் வந்து புஃபுன்னு இருக்கிறதுனால எப்படி வந்து ஸ்லிம்மாக கட்டலாம் அப்படின்றத நான் ட்ரிக்ஸோட சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இடுப்பில் சொருவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடுப்பில் சொருகும் போது ஒரு நாட் போட்டுட்டு சொருகுங்க. ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து நல்லா டைட்டாக ஸ்டிஃபாக நிற்கும். அது எந்த சாரியாக இருந்தாலும் சரி, என்ன மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்படி ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நாட் போட்டுட்டு சொருவினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். லூஸ் ஆகவே ஆகாது. நீங்கள் ஒன் டே ஃபுல்லாலும் வேர் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் லூஸ் ஆகவே ஆகாது. ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இடுப்பில் சொருவிட்டு, அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் சொருகணும். ரைட் ஹேண்ட் சைடில் சொருகி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு வரணும். லெஃப்ட்டு சுற்றி ரைட்டில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ ரைட் சைடில் எடுத்துகிட்டு வரும்போது மறுபடியும் ஒரு சுற்றிக்கணும். அதாவது லெஃப்ட் சைடில் போய்ட்டு மறுபடியும் ரைட் சைடில் வர மாதிரி ஒரு சுற்றிக்கணும். சுற்றி எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திக்கே ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ மறுபடியும் ஒரு சுற்றிருக்கோம் இல்லையா. ஸோ அதை அப்படியே வச்சுருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திக்கு ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 6 ஃப்ளீட்ஸ் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக 6 ஃப்ளீட்ஸ், நான் வந்து 7, 8 கூட எடுக்கலாம். பட் நமக்கு வந்து இந்த பனாரசியில் வந்து அந்தளவுக்கு வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து 6 ப்ளீட்ஸே வச்சு நான் டீசெண்டாக போய் காட்டுறேன். ஸோ 6 ப்ளீட்ஸ் எடுத்துருக்கேன். நான் இது வந்து ப்ரீ அயனிங் பண்ணல, ஃபோல்டிங்லாம் எதுவுமே பண்ணலை. ஸோ அப்படியே வந்து நான் வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறேன். ஸோ 6 ப்ளீட்ஸ் தான் எடுத்து நான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே வந்து நார்மலாக ப்ளீட்ஸ் எடுத்து ஒரு பின் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் அவங்க ஸ்டிஃபாக அழகாக நிற்கிற மாதிரி பின் பண்ணிப்போம். ஸோ அதனால் நான் இப்போ வந்து லைட்டாக தான் பின் பண்ணுறேன். இந்த சாரீ கட்டுறதுக்கு எனக்கு எத்தனை பின் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4 பின்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாரீ பின் அந்த இடுப்பில் சொருவோம் இல்லையா. ஸோ அந்த பின் ஒன்று வந்து தேவைப்பட்டுச்சு. அவ்வளோதான். மொத்தம் 4+1 தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ நீங்கள் முந்தானி வைக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணும் அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் முந்தானி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாற்ற முடியாது. ஸோ எந்த அளவுக்கு லென்த் வேணுமா, ஏன்னா இது வைக்கிறது பார்த்திங்கன்னா லென்த்து நமக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் பார்த்து வைக்கிறோம். ஸோ இது வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் இதுதான் ஃபைனல். இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு வாட்டி 2 வாட்டி முந்தானி வந்து லென்த்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க. லென்த்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீஸ்க்கு கீழே இருக்கிற மாதிரி லென்த் வைக்கணும். ரொம்ப மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் குண்டாக தெரிவிங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நீஸ்க்கு கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்தாலே போதும். ஸோ இப்போ நான் வந்து பின் பண்ண போகிறேன். பின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே சரி பண்ணிவிட்டு லென்த் எல்லாமே பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ நான் வந்து பின் பண்ணிடுறேன். பின் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு ஃப்ளீட்ஸாக வந்து சரி பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ ஃப்ளீட்ஸ் சரி பண்ணோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக அந்த ஃப்ளீட்ஸ் அப்படியே நிற்கும், அழகாக நிற்கும். ஸோ அதனால் ஃப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக சரி பண்ணிக்கிட்டு நான் இப்போ வந்து பின் பண்ணிடுறேன். இப்போ வந்து பின் பண்ணியாச்சு. பின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம முந்தானியில் வச்சோன்னே அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வந்து நம்ம வந்து பின் பண்ணணும். அதாவது நம்ம ரைட் சைடில் இருக்கிற ஃப்ளீட்டை எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் சைடு இடுப்பு சைடாக லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் சைடை நம்ம வந்து பின் பண்ணணும். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சாரீ நல்லா ஸ்டிஃபாக அழகாக தெரியும், ரொம்ப லீனாக தெரியும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே இடுப்பு தெரியுற மாதிரி கட்டுவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணும்போது இடுப்பு சுத்தமாக தெரியாது. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்கர்ட் கட்டுறீங்க அப்படின்னா குண்டாக இருக்கிறவங்க இன்ஸ்கர்ட் கட்டும்போது தொப்புளுக்கு கீழே இன்ஸ்கர்ட் கட்டுங்க. ஸோ அந்த மாதிரி கட்டிட்டு நீங்கள் வந்து சாரீ கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தொப்பை வந்து பெருசாக தெரியாது. ஏன்னா நமக்கு தொப்பை பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் பெருசாக தெரியும் சாரீ கட்டும்போது, அந்த ப்ளீட்ஸ்லாம் உள்ளே வைக்கும்போது.
ஸோ அதனால் தொப்புளுக்கு கீழே நீங்கள் வந்து இன்ஸ்கர்ட் கட்டுங்க. நீங்கள் ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹைட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் தொப்புளுக்கு கீழே கட்டுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாரி வேர் பண்ணிக்கலாம், அதனால் ஒரு ப்ராப்ளம் வராது. ஆனால் நீங்கள் வந்து குண்டாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு தொப்புளுக்கு கீழே வந்து இன்ஸ்கர்ட் கட்டுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் பின் பண்ண போகிறேன். அதாவது அந்த முந்தானியிலேருந்து எடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டு, அதை ரைட் சைடு கொண்டு வந்து அந்த தொப்புளுக்கு பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில், தொப்புலேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் நான் வந்து பின் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக நிற்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தொப்புளுக்கு நேராக பின் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து கீழே பின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பின் பண்ணிங்கன்னா இறங்கிடும். அந்த மாதிரி பின் பண்ணாமல் தொப்புளுக்கு கரெக்டாக தொப்புள் இருக்குன்னா தொப்புளுக்கு ரைட் சைடில் 1 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் வந்து பின் பண்ணணும். பின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ரைட் சைடில் ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ ரைட் சைடில் ஒரு சிலர் வந்து லெஃப்ட் சைடில் ப்ளீட்ஸ் எடுப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் ப்ளீட்ஸ் எடுப்பேன். ரைட் சைடு எடுத்தால் தான் பர்ஃபெக்டாக கரெக்டான ப்ளீட்ஸ் வரும். ஸோ நான் இப்போ வந்து அதுவும் வந்து 6 ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். இடுப்புக்கும் வந்து நான் 6 ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா உதறிக்கோங்க. நல்லா உதறினீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் அப்படியே அழகாக வரும். நான் வந்து இந்த சாரிலே உங்களுக்கு இந்த அளவு காட்டும்போது பட்டு சாரீலாம் பார்த்தீங்கன்னா, பட்டு சாரீ காட்டன் சாரீலாம் சூப்பராக லென்த் அப்படியே சூப்பராக ப்ளீட்ஸ்லாம் சூப்பராகவே வரும். ஸோ இதுலேயே இந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன். அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் கஷ்டமான சாரியாக எடுத்து உங்களுக்கு நான் வந்து டெமோ பண்ணி காட்டிகிட்ருக்கேன். ஸோ ப்ளீட்ஸ் வந்து 1 by 1 அப்படியே லேயராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப அப்படியே ஒரே இதுவாக ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் அந்தளவுக்கு நீங்கள் வெளியே நிற்கும் போதோ நடக்கும்போது தெரியாது. அதனால் ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா கரெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு அந்த முந்தானிலேருந்து லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஒரு பார்டர் கொண்டு வந்து நம்ம உள்ளே பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க. அதாவது அது கொஞ்சம் அந்த மெட்டீரியல் மட்டும் உள்ளே விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அதை இந்த பக்கம் அதாவது ரைட் சைடில் வந்து நம்ம எடுத்து திருக்கி சொருகணும். ஸோ அதனால் அதை மட்டும் ஒரு ப்ளீட்டை மட்டும் அப்படியே உள்ளே விட்டுருங்க. இப்போ வந்து உள்ளே சொருகியாச்சு, நம்ம ப்ளீட்ஸ் வந்து உள்ளே சொருகியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம லெஃப்ட் சைடில் கையை உள்ளே விட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடில் கையை உள்ளே விட்டு இந்த ப்ளீட் இருக்கு இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு ப்ளீட் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா முந்தானியிலேருந்து, அந்த ப்ளீட்டை ரைட் சைடில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த ஒரு துணி வரும். அதாவது இந்த மீதி இருக்கிற அந்த மெட்டீரியல், அந்த துணி அங்கே வரும், அந்த சாரியுடைய மெட்டீரியல் அங்கே வரும். ஸோ அதை எடுத்து இழுக்கணும். கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இழுத்துக்கோங்க. இப்போ நான் இழுக்கிறேன் பாருங்கள். ஸோ சைடில் உங்களுக்கு வந்து கேப் இருக்கும், நம்ம ப்ளீட்ஸ் வச்ச அந்த கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் அந்த மெட்டீரியலை இழுங்க. இப்போ நான் எடுத்த மாதிரி எடுத்துட்டு சுற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 சுற்று சுற்றிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். ஒரு சில எடுப்பாங்க அப்படியே சொருகிடுவாங்க. அப்படி இல்லாமல் இப்படி திருகிட்டு நீங்கள் சுற்றி சொருகினீங்கன்னா டைட்டாக இருக்கவங்களுக்கு சாரீ கலடவே கலடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம மறுபடியும் லெஃப்ட் சைட்லேயே வந்து நம்ம அதை உள்ளே வந்து சொருகி விட்டுருவோம். ஏன்னா நம்ம அந்த இடத்துல சொருகிட்டோம்னா ரொம்ப புஃப்னு தெரியும். ஸோ அதனால் லெஃப்ட் சைட்லேயே நம்ம வந்து சொருகிட போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும் அந்த ப்ளீட்ஸ் அழகாக வந்துடுச்சு. சைடும் உங்களுக்கு வந்து நல்லா கவர் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு பின் பண்ணுறேன். நீங்கள் சாரீ பின் இருந்தாலும் சாரீ பின் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பின் இருக்குது. ஸோ அந்த ப்ளீட்ஸ் பின்னே நான் வந்து இதுக்கு வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா அழகாக இழுத்து விட்டுக்கோங்க. நான் இன்னும் ப்ளவுஸ் போட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டல. ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் அழகாக பர்ஃபெக்டாக அப்படியே ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து முன்னாடி இருக்கிற அந்த ப்ளீட்ஸ் வந்து சரி பண்ணிப்போம். ஸோ இப்போ நான் வந்து சரி பண்ணியாச்சு. ப்ளீட்ஸும் உங்களுக்கு வந்து அழகாக வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே அழகாக நிற்கும். அதாவது நம்ம ஃபீட்டை விட, அதாவது நம்ம பாதத்தை விட கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கணும் ஃப்ளீட்டு. ஸோ அப்போ தான் நீங்கள் நல்லா ஒல்லியாக தெரிவிங்க. இல்லைன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி தெரிவிங்க. ரொம்ப தூக்கி கட்டக்கூடாது. நம்ம பாதத்தை விட கீழே இருக்கிற மாதிரி கொஞ்சம் 1 இன்ச்சு நம்ம கீழே இருக்கிற மாதிரி நம்ம புடவை கட்டினா நல்லா லீனாக ஒல்லியாக அப்படியே குண்டாக இருக்கிற மாதிரி இல்லாமல் லீனாக ஒல்லியாக தெரிவிங்க. அது நீங்கள் எந்த மாதிரியான சாரீ கட்டினாலும் சரி, நம்ம கால் தெரியக்கூடாது, நம்மளுடைய பாதம் வந்து வெளியே தெரியாமல் இருக்கணும். நீங்கள் ஹீல்ஸ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் போட்டாச்சு. ப்ளவுஸ் போட்டு வந்து நான் பின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒவ்வொரு லேயராக நான் வந்து இப்போ தான் வந்து ஸ்டிஃபாக பின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு லேயர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். அந்த லேயரை மட்டும் எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, க்ராஸாக கொஞ்சம் மடிச்சுக்கணும். ஸோ இப்போ நான் மடிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி க்ராஸாக மடிச்சுட்டு மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை மட்டும் விட்டுடணும். அதாவது நம்ம மேலே வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை ஒரே ஒரு ஃப்ளீட்டை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற அந்த 5 ஃப்ளீட்டையும் சேர்த்து நம்ம பின் பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு லேயரை மட்டும் ஏன் விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நீங்கள் நடக்கும்போது சைடில் விலகாது சாரி, இல்லைனா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக விலகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லெஃப்ட்டு ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ குண்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சைடில் விலகாது, சைடும் உங்களுக்கு கவர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக லீனாக காட்டும். ஸோ மெயினான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கலராக இருக்கணும். நான் இப்போ இந்த சாரீ எடுத்துக்க காரணமே அதுதான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் கலராக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ரொம்ப லீனாக கட்டுது. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான சாரீ இருந்தாலும் சரி, காட்டன் சாரீ இருந்தாலும் சரி, பட்டு சாரியாக இருந்தாலும் சரி, பூனம் சாரியாக இருந்தாலும் சரி, எந்த சாரீ கட்டினாலும் ரொம்ப அழகாக லீனாக தெரியணும்னா இப்படி தான் நீங்கள் வந்து வேர் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக கட்டினதுக்கப்புறம் என்னுடைய லுக் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட உங்கள் வீடு வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லவன்யா. நன்றி, வணக்கம், பாய்.